Hi students, welcome to the IAS Academy. It's select so video மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RRB JEE கான நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும் அப்படிங்கற வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. அதை தாண்டி அதுக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்கு, என்ன நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணனும். ஏன்னா RRB JEE பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இன்ஜினியரிங் டிப்ளமோ எலிஜிபிள். இதை தாண்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. அந்த டீடைல் இதை தாண்டி CPT 1 எப்ப நடக்கும், CPT 2 எப்படி நடக்கும், ஒன்னொன்னுக்கும் என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஓவர்வியூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா. சோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏதாவது சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி RRB JEE ஆகட்டும், RRB ல வரக்கூடிய குரூப் டி, NTPC இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம அகாடமில கிளாसेस போயிட்டு இருக்கு. ஆன்லைன்லயே போகுது, ஆஃப்லைன்லயே போகுது சரிங்களா. டெஸ்ட் பேட்ச், கிளாஸ், மெட்டீரியல் எல்லாமே தரலாம் பிளான் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்ம கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மி, குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஜாயின் பண்ணினா கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும் ஓகேவா. அதே மாதிரி 2024ல உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, 2024ல கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. சிவிலுக்கு ஒரு லிங்க், இசிக்கு ஒரு லிங்க், ட்ரிபிள்க்கு ஒரு லிங்க், இந்த 3 டிகிரி இல்லாதவங்களுக்கும் தனியா லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணா மட்டும் போதும். எங்க சைடுல இருந்து உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ராப்பரா கால் பண்ணி கைடன்ஸ் கொடுக்க போறோம் சரிங்களா. நானும் பேசுவேன், நம்ம டீமும் பேசுவாங்க. சோ 2024 என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்கு. அதை ப்ராப்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி கால் பண்ணி உங்களுக்கு பக்காவா கைடன்ஸ் கொடுப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசி RRB JEE எப்போ வந்துச்சுன்னா எனக்கு 2018 எண்டு அந்த டைம்ல வந்துச்சு. காரணம் 2019ல எலெக்ஷன் வந்துச்சு ஓகேவா. எப்பவுமே ரயில்வே பொறுத்த வரைக்கும், ஏன்னா அந்த 2018 எண்டு 2019 ஸ்டார்டிங்ல RRB JEE வந்துச்சு, RRB குரூப் டி வந்துச்சு, RRB NTPC வந்துச்சு கரெக்டா. இந்த 3 எக்ஸாமும் அதுக்கப்புறம் வரல. பட் இப்ப வர மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. அப்ப RRB JEE, RRB குரூப் டி, NTPC எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா வந்துரும். ஏன்னா 2024 மார்ச்ல இருந்து எலெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. மார்ச், ஏப்ரல், மே இந்த டைம்ல எலெக்ஷன்ஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரியில நோட்டிபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துரும். அதே RRB JEE நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோங்க. RRB JEE பொறுத்த வரைக்கும் சிவில், ECE, EEE, மெக்கானிக்கல் இந்த மாதிரி நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, CSE, IT கண்டிப்பா எலிஜிபிள். இதை தாண்டி BSc கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி, BCAவும் சரி, யாரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BCA இவங்களும் இதுக்குள்ள எலிஜிபிள் ஆகுறாங்க. ஏன்னா நார்மலா இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், படிப்பீங்க, எழுதுவீங்க. ஆனா BCAவும் சரி, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்களுமே இதுல எலிஜிபிள். அப்ப அவங்களுக்கு அது தெரியாது. சில வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. RRB JEE பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தான் சொல்றேன், ஜனவரி பிப்ரவரி நோட்டிபிகேஷன் வந்துரும். சார் வந்துருச்சுன்னா எக்ஸாம் எப்ப சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு RRB JEE பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் இருக்கு. ஒன்னு CPT 1, இன்னொன்னு CPT 2. CPT 1 பொறுத்த வரைக்கும் நார்மலா ஆப்டிடியூட், ரீசனிங், GS தான் இருக்க போகுது. இப்ப நாம நீங்க குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு சிலபஸ் படிக்கிறீங்களா அதேதான் CPT 1ல இருக்க போது. சோ CPT 1 பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு டெக்னிக்கல் வர போறது இல்ல. ஃபுல்லாவே ஆப்டிடியூட், ரீசனிங், GS நான் டெக்னிக்கல் தான் இருக்க போகுது. அப்ப அந்த எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஜூன் அல்லது ஜூலை அந்த டைம்ல தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த எக்ஸாம்ஸ். திரும்ப அந்த எக்ஸாம்க்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு CPT 2 வரப்போகுது. அப்ப CPT 2க்கு இன்னைக்கு டேட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் இருக்கு. அந்த CPT 2ல தான் உங்களுக்கு டெக்னிக்கல் இருக்க போது. சோ டெக்னிக்கலோட வெயிட்டேஜ் அங்க அதிகமா இருக்கும். இருந்தாலும் ஆப்டி, ரீசனிங், GS அங்க கேட்பாங்க, பட் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப ஆப்டி, ரீசனிங், GS முழுக்க CPT 1ல இருக்க போது. CPT 2ல முழுக்க வெயிட்டேஜ் உங்களோட டெக்னிக்கல் தான் இருக்க போகுது. டெக்னிக்கல்னா இப்ப நீங்க சிவில்னா சிவில், ECனா EC, ட்ரிபிள்னா ட்ரிபிள். சோ உங்களோட பார்ட் அந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிலபஸ் தான். சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப CPT 1க்கு இன்னைக்கு டேட்ல இருந்து குறைஞ்சபட்சம் 6 மாசம் டைம் இருக்கு. CPT 2க்கு இன்னைக்கு டேட்ல இருந்து குறைஞ்சபட்சம் 1 வருஷம் டைம் இருக்கு. நோட்டிபிகேஷன் ஜனவரி பிப்ரவரியில கண்டிப்பா வந்துடும். புரியுதா? அப்ப யார் எலிஜிபிள், எப்ப எக்ஸாம், எப்ப நோட்டிபிகேஷன் வரும், எல்லா தகவல்களுமே அந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம RRB JEE சிலபஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் CPT 1க்கு ரொம்பவே ஸ்ட்ராங் சார் அப்படின்னா CPT 1க்கு சும்மா டெஸ்ட்டை மட்டும் போட்டு பார்த்துட்டு என்ன ஃபுல்லா CPT 2க்கு இறங்கி படிங்க. சார் நான் ஃப்ரெஷர் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு CPT 1க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சைட் பை சைடு உங்க டெக்னிக்கல படிச்சுட்டே வாங்க. புரியுதா? அப்பதான் நம்மளால 2மே கிளியர் பண்ண முடியும். 1 மட்டும் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு மனசு வைக்காதீங்க. 2க்குமே சேர்ந்து படிங்க. புரியுதா? RRB ரயில்வே எக்ஸாம் நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த தகவல் கொடுக்கலாம் தான் வந்தோம். கண்டிப்பா இதே மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். RRB ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஃப்ரீ கிளாसेसமே நம்ம சேனல்ல போடுவோம். பாருங்க, அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.